பிரதமர் மோடி தலைமையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்பே கலந்து கொள்வதாக பிரஸ் மீட்டை சந்திச்சு அறிவிச்சிருந்தார். ஆனால் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா அவர்கள் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இடம்பெறவே இல்லை. இதனால் கடும் கோபம் அடைந்த தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திச்சு முதன்முறையாக நிதி ஆயோக் கூட்டத்தை நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். இப்படி முதலமைச்சர் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சியுடைய முதலமைச்சர் அனைவருமே, அதாவது ஹிமாச்சல் பிரதேசோடைய சிஎம்மாக இருக்கட்டும், கர்நாடகா சிஎம், தெலுங்கானா சிஎம், அதே போல் பஞ்சாப் சிஎம், கேரளா சிஎம், ஜார்க்கண்ட் சிஎம், டெல்லி சிஎம் உட்பட எல்லா சிஎம்களுமே இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக சொன்னாங்க. மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களுமே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சுக்கிறார் அப்படின்றதான் மிக முக்கியமான பாயிண்ட். வெறும் புறக்கணிப்பு மட்டும் செய்யலை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசுடைய தமிழ்நாடு விரோத போக்கை கண்டித்து இன்னைக்கு திமுக எல்லா மாவட்டங்களையுமே போராட்டத்தையும் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி முதலமைச்சர் அவர்கள் புறக்கணித்த உடனேயே பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிருந்தாங்கன்னா நிறைய நிதிகளை தமிழ்நாட்டில் கேட்டு வாங்கியிருக்கலாம், இப்படி முதலமைச்சர் புறக்கணிப்பது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழிசையாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும் எல்லோருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டெல்லி பாஜக என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக நடக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களும் புறக்கணிக்கலாமா, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அறிக்கையும் விட்டுருக்கிறாங்க. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்பி உண்மையிலேயே நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ளலாம்ல, ஏதாவது நிதியை கேட்டு வாங்கலாம்ல, பட்ஜெட்டில் தான் ஒதுக்கலை, ஏதாவது இதுலையாவது கேட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தால் அது 100% தவறு. ஏன்னா நிதி ஆயோக் என்பது வெறுமனே கருத்து கேட்கக்கூடிய அமைப்பு தான். இதற்கு முன்பு இருந்த திட்ட கமிஷன் தான் மாநில முதலமைச்சரெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத கேட்டு நிதி அலகேஷனும் பண்ணுவாங்க. ஆனால் நிதி ஆயோக் என்பது வெறுமனே முதலமைச்சரெல்லாம் கூப்பிட்டு வச்சு கருத்து கேட்கக்கூடிய அமைப்பு தான். அதுவும் இந்த கூட்டத்தில் என்ன தெரியுமா செய்யப்படுறாங்க, 2047 விக்சித் பாரத் அடைவதற்கு என்னென்னலாம் செய்யணும், மாநிலங்கள் அதற்கு என்னென்னலாம் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு செய்யணும் என்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டமாக தான் இது நடக்க போகுது. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற சீஃப் செக்ரட்டரி மாநாடு, இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட 4 முக்கியத்துவமான கருத்துக்கள், அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், ஸ்கூலிங் அண்ட் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையுமே தூய்மையாக சரியாக எப்படி மக்களுக்கு கொடுப்பது அப்படின்றது எடுக்கப்பட்ட அந்த திட்டத்தையும் எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஆலோசிப்பதற்காக தான் இந்த கூட்டம் நடக்குது. அப்போ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இதெல்லாம் ஒதுக்கலை, உங்களுடைய கோரிக்கைகளை கொடுங்க, நாங்கள் இதெல்லாம் ஒதுக்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய கூட்டம் அல்ல. மோடி அவர்கள் எப்படி 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதம் சொல்லி ஒரு வடையை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரோ, அந்த வடையை எப்படி சுடுவது என்று மாநில முதலமைச்சர்கிட்ட கேட்டு நடப்பதற்கான கூட்டம் தான் இந்த நிதி ஆயோக். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மம்தா பானர்ஜி அதுக்கு உதாரணமா இருக்காரு. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லா இந்தியா கூட்டணி கட்சியுடைய முதலமைச்சர்களுமே புறக்கணிச்சுக்கும் போது நான் அதில் கலந்து கொள்வேன். ஏன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்தில் 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், ஆவாஸ் யோஜனா திட்டமாக இருக்கட்டும், இந்த 2 திட்டத்துக்குமே 1,76,000 கோடி நிதி பாக்கியை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலுடைய மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் போய் மோடியை சந்திச்சு வெஸ்ட் பெங்காலை 2ஆ உடைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இதுக்கு எதிராக நான் குரல் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் மம்தா பானர்ஜி கலந்து கொள்வதாக போனார். அதாவது எல்லா மாநில எதிர்க்கட்சிகளுமே கலந்து கொள்ள வேண்டும், ஏன் கலந்து கொள்ளல, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று சொன்ன அதே பாஜக மம்தா பானர்ஜி எப்படி நடத்தினாங்க தெரியுமா? மம்தா பானர்ஜி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே 5 நிமிஷத்தில் மைக் என்பது ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஆஃப் பண்ணோடனே கொந்தளிச்சு போன மம்தா பானர்ஜி, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே வரால, நான் மட்டும்தான் அவங்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சந்தோஷம் தான் படணும், ஆனால் இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மைக் ஆஃப் பண்ணுறீங்களேங்க, 10 நிமிஷம் 12 நிமிஷம் எல்லாரும் பேசினாங்களே, எனக்கு மட்டும் எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு அந்த மீட்டிங்லேருந்து வெளியேறி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருக்கிறாரு. उसको प्लानिंग करके था स्टेट के लिए नीति आयोग को तो कोई फाइनेंशियल पावर नहीं है, वो कैसे करेंगे? उसको फाइनेंशियल पावर दीजिए, कमीशन को वापस ले आइए। मैं और एक बात बोला, देखिए मेरे स्टेट के लिए भी आपको कहना है कि अब 3 साल से हमारा 100 दिन का काम बंद करके रखा। அப்ப இங்க பாஜகவினர் சொல்வதை போல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டாலுமே மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் தான் இவருக்கும் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த பாஜகவினர் சொல்வதை போல எல்லாம் நிதி ஆயோக் கூட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே செய்யலை அப்படின்றத மம்தா பானர்ஜிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வெளியேற்றதிலிருந்தே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இந்த முடிவுனால இன்னைக்கு டெல்லியில் நடத்தக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக காத்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நிதி ஆயோக் கூட்டம் என்பதை விட பாஜக ஆளக்கூடிய முதலமைச்சர்களுடைய கூட்டம் என்ன சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் நான் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னேன். ஸ்டாலின் அவர்களால் ஒரு வருஷமாக
ஒரு முதலமைச்சரை பார்க்காம மோடி அவர்கள் இருந்தாரு, இன்னைக்கு வேற வழி இல்லாம சந்திச்சாரு சொன்னால, அது யாரு தெரியுமா? மணிப்பூர் சிஎம் தான். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிப்பா சொன்ன உடனே இந்தியா கூட்டணியுடைய முதலமைச்சர் எல்லாம் புறக்கணிப்பா சொன்னாங்களா? இந்திய கூட்டம் என்பதே முதலமைச்சர்கள் கலந்து கொள்வது தான். அவர்களே வரல அப்படின்னா கூட்டம் வந்து காலியா இருக்கும் அப்படின்றக்காண்டி மணிப்பூருடைய சிஎம்முக்கெல்லாம் அழைப்பு விட்டு அவரை வர சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி. ஏன்னா கடந்த மே 3, 2023 அந்த கலவரம் நடந்ததிலிருந்து இன்று வரைக்கும் மணிப்பூர் சிஎம் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சந்திக்கவே இல்லை. கடந்த ஜனவரி மாதமே பிரதமர் மோடி சந்திப்பதற்கு மணிப்பூர் சிஎம் டைம் கேட்டாரு. இந்த ஜூன் மாதம் கூட மணிப்பூர்ல இருந்து 3 பேர் பிரதமர் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, கொடுக்கவே இல்லை, சந்திக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் நடத்தக்கூடிய முதல் கூட்டம் ஃபிளாப் ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி மணிப்பூர் சிஎம் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்ல ஆள நிரப்பக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு பிரதமர் மோடி. சரி, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் தான் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக பாஜகவை அமர வைத்திருக்கிறதுல ஒரு நாற்காலியில் ஒரு காலாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருமே கலந்து கொள்ளவே இல்லை. நிதிஷ்குமாருக்கு பதிலாக வெறுமன பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சர்கள், பீகாரை சேர்ந்த துணை முதலமைச்சர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் நிதிஷ்குமார் கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி ஜேடியுடைய செய்தி தொடர்பாளரான நீரஜ் குமார் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கூட்டம் மட்டுமா, இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தை கூட நிதிஷ்குமார் கலந்து கொள்ளவே இல்லை. இங்கே பீகாரில் வந்து துணை முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல, அதுதான் பீகாருடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், முன்னாடி கலந்து கொண்டதுக்கும் இப்போ கலந்து கொள்ளாததுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் இந்தியா கூட்டணியில் இருந்தார், இப்போ தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. அதுவும் பாஜக பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. பட்ஜெட் போட்ட ஒரு சில நாட்கள்லேயே இந்த கூட்டம் நடக்குது. பட்ஜெட்டில் நிறைய தொகைகளை நிதிஷ்குமார் தரப்பு கொடுத்ததாக பாஜக சொல்லுது. ஆனால் நிதிஷ்குமார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலந்து கொள்ளவே இல்லை என்பது இன்னைக்கு எல்லோருடைய புருவத்தையுமே தூக்க வச்சிருக்கு. ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. சிறப்பு நிதி கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. என்னங்க சிறப்பு நிதியை கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது எல்லாமே கடன் தான். இந்த ஏஜென்சி கிட்ட உனக்கு கடன் வாங்கி தரேன், நீயே அசலையும் வட்டி சேர்த்து கட்டணும், நான் வேணா உனக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு சொன்னது தான் இந்த நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண பட்ஜெட். இப்படியான சூழ்நிலையில தான் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருப்பது இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. வெறும் நிதிஷ்குமாரோட புறக்கணிப்பு மட்டும் இந்த கூட்டத்தை அம்பலப்படுத்தல. நிதிஷ்குமாருடைய மாநிலத்தில் வெளியான சிஏஜி ரிப்போர்ட்டும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நிதி ஆயோக் கூட்டத்தையுமே அதே போல ஒன்றிய அரசு தாக்கல் பண்ண பட்ஜெட்டையுமே அம்பலப்படுத்தி இருக்கு. எப்படி அப்படின்னா சிஏஜி ரிப்போர்ட் பீகாரில் வெளியாயிருக்கு. இது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? 75% பட்ஜெட் நிதியை பீகார் அரசு பயன்படுத்தவே இல்லை. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 44 திட்டங்களில் புவர் பிளானிங்னால நிதிகள் என்பது தேவையில்லாமல் வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை சிஏஜி என்பது இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மாநிலத்துக்கு தான் அள்ளி அள்ளி பட்ஜெட்டுகளை ஒதுக்குனாங்க நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன். அதாவது நமக்கு ₹1 கூட ஒதுக்கலை, நம்ம கிட்ட இருந்து பல லட்சம் கோடி ரூபாய் வரியை வாங்கிட்டு ₹1 கூட ஒதுக்காமல் நம்மளுடைய வரியெல்லாம் சேர்த்து பீகாருக்கு ஒதுக்குனாங்கல்ல, அந்த பீகார் பட்ஜெட்டில் கூட ஒதுக்கப்பட்ட நிதியை கூட செலவு செய்யவில்லை. புவர் பிளானிங்னால செலவுகள் எல்லாமே வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை இன்னைக்கு சிஏஜி வெளியிட்டதுனால அதுவும் நிதி ஆயோக் நடத்தக்கூடிய இதே நாளை வெளியிட்டு அம்பலப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட் எஸ்டிஜி ரிப்போர்ட்னு வெளியாச்சு. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டில் முதலிடம் பிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் உத்தரகண்டும். 3ஆம் இடம் பிடித்தது, ஏன்னா முதலிடத்தில் 2 மாநிலம் வந்ததுனால 3ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்பது வெறும் 1 மார்க் தான். கேரளா 79 மார்க், தமிழ்நாடு 78 மார்க். இதில் பீகார் தான் கடைசி மாநிலம், வெறும் 57 மார்க் தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த நிதி ஆயோக் தீர்மானம் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்தில் இவ்வளவு கோல்களை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பாவர்ட்டி, ஹெல்த், ஸ்கூல்னு சொல்லி நிறைய பேராமீட்டர் செட் பண்ணுவாங்க. அதில் கூட தமிழ்நாடும் கேரளாவும் முன்னாடி வந்திருக்கிறாங்க. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டை ஒதுக்காம இன்னைக்கு புறக்கணிச்சிருக்குது பிரதமர் மோடி அரசு. இந்த நேரத்தில் கேசிஆர் அவர்கள், தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கேசிஆர் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் சரியா பொருந்தி போகும். கடந்த 2022ஆம் ஆண்டு இதே போல நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சாரு முதலமைச்சரான கேசிஆர் அவர்கள். அப்ப அவர் பிரஸ் மீட்டை கூட்டி சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? Weak states will be a weak nation. Strong states will be a strong nation. That is what is the real federal structure. That is what is the real federal spirit. Weak states will be a weak nation. ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் வில் பி ஏ ஸ்ட்ராங் நேஷன். அதாவது மாநிலங்கள் இங்கே வீக் ஆச்சு அப்படின்னா நாடுமே வீக் ஆகும். மாநிலங்கள் பலமாக இருந்துச்சுன்னா தான் நாடும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் கேசிஆர். இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், எஸ்டிஜி இண்டெக்ஸில் கேரளாவும் தமிழ்நாடும் தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க நிதி ஆயோக் நிர்மாணித்த பேராமீட்டர்ஸ் எல்லாம். அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு எந்த நிதியுமே ஒதுக்காமல்
அவங்கள இப்படி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி, அதுவும் மாநில அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு அவங்க நிதி கேட்கல, ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு தான் அந்த நிதியை கேட்குறாங்க. உதாரணத்துக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட், இப்படி ஒன்றிய அரசு தான் கொடுக்கக்கூடிய நிதியை கூட கொடுக்காம இப்போ புதிதாக தேசிய கல்விக் கொள்கையில் இணையலை அப்படின்னா உனக்கு அனைவரும் கல்வி திட்டத்துடைய பணமும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட பணம் கொடுக்க முடியாத நிலைக்கு இங்கே மாநில அரசுகளை தள்ளக்கூடிய வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்யுது. அப்படிலாம் செஞ்சால் இங்கே மாநிலங்கள் வளர்ச்சி என்பது குறையுமா குறையாதா? அப்போ குறையும் போது இது நாட்டில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், நிதி ஆயோக் கூட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கிடையவே கிடையாது. இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது மாநிலங்களுடைய பவர்கள் எல்லாம் பறிச்சிடணும், மாநிலங்கள் பிச்சைக்கார மாநிலங்களாக மாறணும், முனிசிபாலிட்டி போல ஒன்றிய அரசு சார்ந்து நிதியை கெஞ்சி கேட்கணும், நமக்கு கீழே வாலாட்டக்கூடிய நாய்களாக இவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் இருப்பதால் தான் இப்படி மாநிலங்களுக்கு நிதியை கூட ஒதுக்காம ஏற்கனவே கொடுக்கக்கூடிய நிதியையும் பறித்து வெக்கமே இல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேசிஆர் சொல்வதை போல மாநிலம் இங்கே வீக் ஆச்சுன்னா அது நாடும் வீக்காக தான் போகுது. இதை மோடியும் பாஜகவும் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். 2013 குஜராத் சிஎம்மாக மோடி அவர்கள் இருந்தபோது என்ன தெரியுமா சொன்னார்? பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய எண்ணன் மனப்பான்மையில் செயல்படுறாங்க, மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குஜராத் சிஎம்மாக இருந்தபோது பேசிய மோடி அவர்கள் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு மாநில முதலமைச்சரையே ஒரு 10 நிமிடம் கூட பேசுவதற்கு அலோவ் பண்ணாமல் மைக் ஆஃப் பண்ணி வெளியேற்றுறாரு. அப்படின்னா எவ்வளவு ஒரு கூட்டாட்சிக்கு எதிரான மனநிலையில் இந்த பாஜக அரசு இருக்கு பாருங்க. அப்போ குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு பேச்சு, பிரதமரான பிறகு இன்னொரு பேச்சு. அப்போ இந்த கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சது தமிழ்நாடு மிகப்பெரிய அவமானத்திலிருந்து தப்பி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு யதார்த்த உண்மையாக இருக்கு. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தையே ஃப்ளாப் ஆக்கி காத்து வாங்க வச்சு இன்னைக்கு முதல் வெற்றியை முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்திலையும் அவங்களுக்கு ஆப்பு வச்சாங்க, பட்ஜெட் கூட்டத்திலையும் அவங்க அம்பலப்படுத்தினாங்க. இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திலையுமே மோடி அவர்கள் இந்தியா கூட்டணியிடம் அம்பலப்பட்டு போய் இருக்கிறார். இப்படி அம்பலப்படுவது தொடர்ச்சியாக நடக்க தான் போகுது. மக்கள் விரோதமாக மோடி அவர்கள் செயல்படும் வரை இப்படி அம்பலப்பட்டு கொண்டே தான் இருக்க போகிறார் என்பதுதான் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கு. நன்றி.